யாரும் பார்க்காததெல்லாம் கர்த்தருடைய பார்க்க வைத்ததுக்கு காரணம், யாரும் போகாத பாதையெல்லாம் கர்த்தருடைய போக வைத்ததுக்கு காரணம், யாரையும் உயர்த்திடாத அளவுக்கு உன்னை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கணும்னு அவர் விரும்புறார். நீங்க சில பாதைகளை தாண்டறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீ அழைக்கப்பட்டவர். You are chosen. சாதாரணமான மனுஷனுக்கு எல்லாம் சோதனை வராது. அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அழைக்கப்படாதவனுக்கு இல்ல. அழைக்கப்பட்டவன் மட்டும்தான். சில பேருக்கு ஆண்டவர் ஏன் தெரியுமா நீங்க போக்குற கடினமான பாதைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லல, வேணாலும் ஓடி இருப்பீங்க. ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறப்ப காரணம் இல்லாம சில பாதைகளை கடந்து போனார். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம், ஆண்டவரே நான் இந்த பாதையில எல்லாம் போகணுங்கிறத நீங்க ஆண்டவர் முன்னாடி சொல்லல. ஆனா ஒண்ணு சொன்னாரு, நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை எல்லாரையும் பணிஞ்சு கொள்ள வைப்பேன். ஆனா அந்த பாதையை ஆண்டவர் சொல்லல. சொன்னீங்கன்னா அவன் தரிசனம் வேணாலும் ஓடி இருப்பா யோசேப்பு. கர்த்தருடைய திட்டம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் வசனம் அவனை குடமிட்டுச்சு. நான் நம்புறேன் இவ்வளவு பாதைகள் நீங்க தாண்டுவதற்கு காரணம் ஆண்டவர் உங்களை ஷேப் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. நீங்க போன பாதைகள் ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்களை முன்னாடி தடுக்கல? ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த காரியங்கள்லாம் மற்றவங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க விட மாட்டீங்க. கடந்த வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கைங்க அவங்க தாண்டறதுக்கு முன்னாடியே நீங்க தடுத்துருவீங்க. You are the prophetic navigator in many people's life. உங்க வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்க தரிசன வழிகாட்டி. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு லைட் ஹவுஸ்.